அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் சந்தித்துக் கொண்டார்கள். அந்த காட்சிகள் ஒருபுறம், அதே நேரத்தில் கூட்டாக அவர்கள் செய்தியாளர்களுடைய சந்திப்பும் நடந்தது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் சட்டவிரோதமாக பிற நாடுகளில் தங்கி இருப்பவர்களுக்கு அங்கு வசிக்க எந்தவிதமான சட்டப்பூர்வமான உரிமை இல்லை. உண்மையிலேயே இந்திய குடிமக்கள் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக இருந்தால் அவங்கள இந்தியா திரும்ப பெற்றுக்கொள்ள தயார் அப்படின்னு பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். ஏன்னா கடந்த வாரம்தான் சட்டவிரோதமாக அங்கு தங்கியதாக நிறைய பேர் கைது செய்யப்பட்டு அனுப்பப்பட்டார்கள். அதே நேரத்தில் அதானி விவகாரம் குறித்த கேள்விக்கு தனிநபர் விவகாரங்கள் எல்லாம் 2 நாட்டினுடைய தலைவர்கள்லாம் ஒருபோதும் நாங்கள் பேசிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். இந்த சந்திப்புக்கு முன்னாடி அமெரிக்க பொருட்கள் மேலே மற்ற நாடுகள் எவ்வளவு வரிகளை விதிக்குதோ, இல்லை மற்ற நாடுகள் எவ்வளோ வரிகளை விதிக்குதோ அதை விட இந்தியா அதிக வரிகள் விதிக்குது அப்படின்னு ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பிரதமருடைய இந்த பேட்டிக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அதானியினுடைய ஊழலை அயல் நாட்டிலும் பிரதமர் மோடி மூடி மறைக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் நண்பருடைய பாக்கெட்டை நிரப்புறது தான் தேசத்தை கட்டமைப்பது அப்படின்ற குற்றச்சாட்டை ராகுல் தெரிவிச்சிருக்காரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.